Hi everybody, praise the Lord. எனக்கு அன்பானவர்களே, தயவுசெய்து ஒரு நிமிடம் நான் சொல்கிறத கேளுங்க. Go to YouTube, Unshackled Ministry, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எத்தனையோ விஷயங்கள் பொலிட்டிக்ஸ் ரீதியாக எத்தனையோ நம்ம ஷேர் பண்ணுறோம். கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கக்கூடிய காலங்கள் வருது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். உங்களால் முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எத்தனையோ விஷயங்கள் ஷேர் பண்ணுறோம். கிச்சன் ஐட்டமா, கிச்சன் குக்கிங்கா, பொலிட்டிக்ஸா, எத்தனையோ விதவிதமான தேவையில்லாத விஷயங்களாக நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் டூ இட். தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஜெபம் செய்வோம். எனக்கு அருமையான ஆண்டவரே, என் அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். கடைசி காலத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் இன்னைக்கு நீங்க எங்களோட இடைப்படுற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருடைய இருதயத்தை தொட்டு அவங்க தங்களுடைய வாழ்க்கையில உங்களை ஆண்டவரே ஏற்று அதன்படி நடக்க நீர் கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, எப்பவும் சொல்ற ஒரு சின்ன சம்பவத்துல இருந்து, ஒரு சின்ன கதையில இருந்து நம்மளுடைய மெசேஜுக்கு போலாம். ஒரு முறை ஒரு மனிதனுடைய முகம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுது. ஆண்டவரே, இவ்வளவு அழகான முகத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீங்களே, உங்களுக்கு நன்றிப்பா. எல்லாரும் என்னை பார்த்தா அப்படி பெருமை கொள்ற இடத்துல என்னுடைய முகம் இருக்குது. தேங்க்யூ லார்ட் அப்படிங்குது. இப்படி கைகள் சொல்லுது. இந்த கைகள் ஒவ்வொருத்தரையும் நான் ஷேக்கிள் பண்ண எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இந்த கைகள் ஒவ்வொருத்தர் ஷேக் பண்ணும்போது ரொம்ப பெருமையா நினைக்குது. இந்த கைகளால என்னை இப்படி சொல்லும் போது ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் தட். நான் அவங்களுக்கு மரியாதையா இப்படி பண்றேன், ஷேக் பண்றேன். இப்படி என் கண்களினால் இந்த உலகத்தை காண்கிறேன். என் கண்கள் ஒருவனை பார்க்கிறது, ஒருவனை பார்க்க வேண்டாம் என்கிற இந்த மாதிரி நிறைய ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு பாடியில ஒவ்வொரு உறுப்புகளும் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டே இருக்குது. கடவுள் சந்தோஷமா கேட்டுட்டு இருக்காரு. கடவுளுக்கு நன்றி சொல்றது பிடிக்குமே. அதை இந்த பழக்கம் நமக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல, கொஞ்சம் மாத்திக்கலாம். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த கால் இருக்கு இல்லையா, கால் பார்ட் இப்ப வருது. கால் பார்ட் சொல்லுது, கால் பார்ட் ரொம்ப சோகமா இருக்கு. நம்மளோட லெக்கு ஏப்பா, கடவுள் கேட்கிறாரு, ஏப்பா நீ சோகமா இருக்கிற, உனக்கு என்னாச்சு அப்படிங்கிறாரு. கடவுளே, அப்ப ரொம்ப சோகமா மூஞ்ச வச்சுக்கிட்டு சொல்லுது, கடவுளே, இந்த மனுஷ உடம்புலயே அகாவலி ஒருத்தன் இருக்கிற, ரொம்ப ஒதுக்கப்பட்டவன் இருக்கிற, ரொம்ப பலவீனமானவன் இருக்கிற, ரொம்ப அவமானப்படுறவன் இருக்கிறான்னா அது நான் தான். ஏப்பா அப்படி சொல்ற அப்படிங்குது. ஆமா, முகத்தை பாருங்க, எவனோ பார்க்கணும், யாரோ பார்க்கணும், பெருமையா இருக்கணும்னா அழகா டெக்கரேட் பண்றான் மனுஷன். இந்த கைகள் அழகா என்னென்னவோ போட்டு தடவிக்கிறான் பாருங்க. இந்த கழுத்து, இந்த நாக்கு வார்த்தைகளை டெவலப் பண்றதுக்காக அவன் என்னென்னவோ படிச்சு டெவலப் பண்ணிக்கிறான். அப்பதான் அவனோட வாயின் வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்குது. ஒவ்வொருத்தர் பேசும்போது பெருமையா நினைக்கிறாங்க. இப்படி எல்லாம் ஒவ்வொரு அவயங்களையும் மனுஷன் இண்டிவிஜுவல் கேர் கொடுக்குறான். இந்த காலை மட்டும் பாருங்களேன். ஆனா இந்த ஹோல் சரீரத்தை நான் தான் தாங்குறேன். நான் இல்லைன்னா இவங்களால நடக்க முடியாது. ஆனா எனக்கு இவங்க எந்த கேரும் கொடுக்கறது இல்ல. புரியுதா? எந்த கேர் கொடுக்கறது இல்ல. என்னைய ஒரு வீட்டு எல்லா நேரமும் நான் காலு கட்டியில தான் கிடக்கிறேன். எவனாச்சும் ஷேக்கு பெருமையை காலை பிடிச்சி ஷேக் பண்றானா, இல்ல என் காலை நீட்டிதான் நான் ஷேக்கிங் கொடுக்க முடியுதா? எந்த ஒரு மனுஷனையும் என்ன மதிக்கிறது இல்ல. இவனை தூக்கி நடக்கிறேன், இவனே என்ன மதிக்க மாட்டேங்கிறான். அவமானத்தின் கடைசி விளிம்பில் நான் இருக்கிறேன், அதான் நிக்கிறேன் அப்படிங்க. அது கடவுள் ஆச்சரியப்படுறாரு. உனக்குள்ள இத்தனை எண்ணங்களா? நீ எவ்வளவு முக்கியமானவன் தெரியுமா என் பார்வைக்கு அப்படிங்கிறார். என்ன ஆண்டவரே, என்ன முக்கியம் வாங்க, எல்லாம் மனுஷன் பாட்டுக்கு காட்டியில தான் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் தாங்கிட்டு பொறுமையா நான் தான் அவனை நடத்தி நான் தான் கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கு. எங்கேயாவது போறான் தான் நடத்தி நான் தான் கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கு. ஏன்னா என்னைய அவன் எனக்கு மதிப்பே இல்லை. எவனா சொல்றான், அவன் முகம் அழகா இருக்குன்னு சொல்றான். வாவ், கையில இதெல்லாம் அழகா இருக்கு, உன் நாக்கு அழகா இருக்கும், இது அழகா இருக்கும், மூக்கு அழகா இருக்கு, கண்ணு அழகா இருக்கு. எவனாச்சும் ஒருத்தன் உன் கால் அழகா இருக்குன்னு சொல்றானா? அப்படிதானே நான் என்னை படைச்சு வச்சிருக்கிறீர் அப்படிங்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றார், மை டியர் லேக், நீ எவ்வளவு முக்கியமானவன்.
ஒவ்வொருத்தருடைய பலவீனத்திலும், ஒவ்வொருத்தருடைய அவமானத்தின் கடைசி விளிம்பிலும், ஒவ்வொருவருடைய இதுலயும் நான் இருக்கிறேன். நான் உங்களை கூப்பிடும்போது நான் உங்களை தாங்குறேன். நீங்க எப்ப கூப்பிடும் போது நான் வரேன் தெரியுமா? நீங்க எப்ப உங்களோட பெருமூச்சு எனக்கு கேட்கும், உங்களுடைய சத்தம் கேட்கும், எனக்கு உங்களுடைய கூப்பிடுதல் எனக்கு கேட்கும். ஆனா நீ உங்க சத்தமும் உங்க கூப்பிடுதலும் என்கிட்ட கேட்கணும்னா நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? காலே உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீ உன்னை காலாய் நான் உன்னை படைச்சிருக்கிறேன் அப்படின்னா நீ அவமானத்தின் சின்னம் இல்லை, நீ அவமானத்தின் கடைசி விளிம்புல இல்ல, நீ பலவீனமானவன் அல்ல. உன்னால் மட்டுமே இந்த சரீரத்தை தூக்க முடியும். இதை நான் அறிஞ்சதுனாலதான் உன்னை சரீரத்தின் காலாய் வைத்திருக்கிறேன். உன்னால எவ்வளவு சகிக்க முடியுமோ, ஒரு மனிதன் எவ்வளவு சகிக்கிறானோ, எவ்வளவு துன்பங்களை சுமக்கிறானோ, எவ்வளவு அவமானத்தை சுமக்கிறானோ, எவ்வளவு நன்மைகள் செய்ய அவனுடைய கால்கள் விரைந்தோடுதோ, அவனுடைய பாடி பார்ட்ஸ் எந்த அளவு நன்மைகளை செய்யுதோ, எந்த அளவு அவனுக்கு நன்மைகள் செய்த மட்டத்தில் அவன் நன்மைகள் கிடைக்கும் போது ஆண்டவரை நோக்கி நன்றி சொல்கிறானோ, அவன் இக்கட்டு நேரத்தில் எவன் ஒருவன் இத்தனை நன்மைகளையும் செய்துவிட்டு என்னை நோக்கி கூப்பிடுகிறானோ அவனுக்கு நான் செவி கொடுப்பேன். அதனால நீ உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த படைப்புல உண்மை உத்தமமா இரு. உனக்கு என்ன படைப்போ அதை செம்மையா செய். அதுல நீ சந்தோஷப்படு, அதை நிறைவாய் செய். உனக்கான ஒன்றுலையும் நீ பாவம் செய்யாத, நீ எனக்கு எதிராக எதுவும் செய்யாத. நான் என்னெல்லாம் கட்டளை கொடுத்துக்கணும் அதை ஃபாலோ பண்ணு, அது போதும். யூ வில் பி லைக் திஸ் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த காலுக்கு இப்போ சந்தோஷம் ஆயிடுது. ஆமால, நான் தானே சரீரத்தின் பலன், நான் இப்படி திங்க் பண்ணலாமா? சாரி காட் அப்படின்ட்டு அது மன்னிப்பு கேட்குது. எனக்கு அருமையான மனிதர்களே, உங்களுக்கு இதே தான் சொல்றேன். நம்ம அவமானத்தோட கடைசி கட்டத்துல இருக்கலாம், பலவீனத்தோட கடைசி கட்டத்துல இருக்கலாம், நோய் கொடூரத்தோட கடைசி கட்டத்துல இருக்கலாம், அன்பே இல்லாத ஒரு காட்டுல நம்ம வாழ்றவங்களா இருக்கலாம், கடன் முடிஞ்சு போயிட்டோம், நம்ம இனி வாழவே இல்லை, நம்பிக்கையின் இழப்பின் கடைசி ஒரு வாசலில் நீங்கள் இருக்கலாம். எது எப்படி ஆயினும் சரி, ஆண்டவர்கிட்ட இந்த நிமிஷம் நீங்க ஆண்டவர்கிட்ட வாங்க, ப்ளீஸ். ஆண்டவரை நோக்குங்க. நம்ம செய்த தவறுகள், நம்மளுக்கு எதனால இந்த விஷயங்கள் வந்தது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஓரளவுக்கு தெரியும். சில நேரங்கள்ல இன்னைக்கு ஃபேமிலியில ஒரு அன்பு இல்லை. கடைசி காலம் நினைக்கிறேன், கடைசி காலம் தான், அன்பு இல்லை ஃபேமிலியில. மனைவி கணவனை மதிக்கிறது இல்லை, கணவன் மனைவியை மதிக்கிறது இல்லை. யாரோட கை ஓங்கி நிற்கிதோ அவங்க டாமினேட் பண்றாங்க. நோ ஈக்குவலைசேஷன். மருமகள் மாமியாரை மதிக்கிறது இல்லை, மாமியார் மருமகளை கனம் பண்றது இல்லை. யாரோட கை வலுவா ஓங்கி நிற்கிதோ அவங்க முந்தி போறாங்க. ஆனா உங்க பார்வையில் அப்படி இருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, கடவுள் அப்படி நினைக்கிறது இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல கடவுள் உங்களை அடிச்சு தட்ட போறாரு. தயவு செய்து உங்களுக்குள்ள ஒரு பலம் இருக்குதுங்கிறக்காக இந்த கால் இன்னொரு விஷயத்த சொல்ல வரல. கால் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஒரு விஷயம் சொல்றாரு, உனக்கு பலம் இருக்குங்கிறதுக்காக நீ ஒரு மனுஷனை எட்டி மிதிக்கலாம். அப்படி மிதிச்சு ஒருத்தரை துன்புறுத்தினா நீதான் அசிங்கத்தின் மகன். அதனால பலம் இருக்குன்ட்டு யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. தான்கிற அகங்காரத்துல நடக்காம ஆண்டவரை உண்மை உத்தமமா நம்ம தேடி ஓடி வரும்போது கடவுள் நம்மோடு இடைப்படுகிறார். அதனால பலவீனமா இருக்கிறீங்களா? நீங்க பலவீனம்னு நினைக்காதீங்க. பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1:27. இதுதான் இன்னைக்கு நமக்கு கிடைக்கப்பட்ட வார்த்தை. God choose the weak things of the world to shame the strong. 1 Corinthians 1:27 verse. சரி, ஐயோ ஐ ஃபர்கெட், சாரி. நம்ம கேரிட் ப்ரூக்ல நம்ம பாஸ்டர் எலிஜா இஸ் வெயிட்டிங் ஃபார் us. கம் ஆன், லெட் us go. போலாமாங்க? எல்லாரும் ஹாப்பியா வாங்க. எல்லாருமே மெசேஜ் கேட்கும்போது ஹாப்பியா வரணும். நமக்காக எலிஜா, பாஸ்டர் எலியா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. வாங்க எல்லாரும் சந்தோஷமா அங்க போவோம். turn with me to 1 Kings 17 chapter. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல இதுல திருப்பி பார்த்துட்டீங்கன்னா கேரித்துறவுல இப்ப
இப்ப நான் கேரித் தெருவுல இருந்து உங்களோட பேசப்படுறேன். ஹாய் எவ்ரிபடி. கேரித் என்பது ஒரு சிற்றோடை. அந்த சிற்றோடை எண்டையிலே ஆண்டவர் எலியாவை கொண்டு வைத்திருக்கிறார். இப்ப அவர் தான் நமக்காக அங்க பார்ப்போம். எல்லாரும் எலியா என்ன செய்ய போறாருன்னு பார்ப்போம். கமான். அப்போ காலையும் மாலையும் பாத்தீங்கன்னா காக்கா இருக்குல்ல, காக்கா அது வந்து உணவு கொண்டு வருது. என்ன உணவுன்னு கேக்குறீங்களா? அப்பமும் இறைச்சிங்க. எப்படி வருங்க அந்த காக்கா கொண்டு வருது? யார் சுட்ட அப்பமோ எனக்கு தெரியாது, யார் சுட்ட அப்பத்தை காக்கா சுட்டுச்சோ அதுவும் தெரியாது. நான் நம்புறேன் அது திருட்டு அப்பம் இல்ல. ஏனென்றால் எங்களுடைய ஆண்டவர் திருட்டு சாமான்களை கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. ஆகவே காகம் திருடவில்லை. காக்கா நாளே திருட்டுத்தான். By nature the crow is the thief. None steal. Crow is not a crow. களவெடுக்காத காக்கா ஒரு காக்காங்களா? காக்காவே இல்ல. ஆண்டவர் எப்படியோ அந்த அப்பத்தை காக்காவுக்கு கொடுக்க வைத்தாரே. வாவ், என்ன அற்புதம் பாருங்க. ஏன் தெரியுமா? காக்காவை கொஞ்ச காலத்துக்கு களவெடுக்காம பண்ணிருக்கிறார் ஆண்டவர். எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க திருடனையும் திருட்டை மறக்க செய்வார், கெட்டவனையும் கெட்டதை மறக்க செய்வார். அதுதான் ஆண்டவர். ஆண்டவர் அற்புதம் செய்கிற தேவன். சரி, இப்போ எலியா கேரித் துறவண்டையில இருக்கிறார். ஆண்டவர் அவருக்கு என்று கொடுத்த ஒரு சிற்றோடையில் எலியா வந்து தண்ணீர் பருகி கொண்டிருக்கிறார். புரியுதுங்களா? ஆனா தேசத்தில் மழை பெய்யாதபடினாலே சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. Sometime later the brook dried up because there had been no rain in the land. ஓ லாலா, எப்படி இருக்கு பாருங்க. இப்போ எலிஜாவோட பிளேஸ்ல நான் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? நம்ம தான் அங்க இருக்கிறோமே, நம்மளாம் எப்படி ஒரு கண்ணோட்டம் பார்ப்போமா? அந்த இப்ப நம்மளுக்கு அந்த நீரோட பழகி போயிருக்கும். அது எப்படி தண்ணி வருது, எப்படி எல்லாம் தண்ணி ஊறுது அந்த இடத்துல, அப்படியெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நம்ம எல்லாரும். இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி வத்தி ஒரு கொஞ்சம் வத்தி போன மாதிரி இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? அதை பார்ப்போம். இல்ல 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 இருக்காது 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 இருக்காது. இது ஏன்னா யாவே யெகோவா ஈரை கொடுத்தது அல்லவா, அது வத்துமா? கர்த்தர் கொடுத்தது வச்சுமா? இல்ல 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 இல்ல. இந்த மாதிரியான தவறான பார்வையை கொண்டு வருகிற பிசாசு கட்டுவே பிடிச்சு பிப்பந்துருமா? சொல்றேன் பாருங்க. இப்ப நான் தான் எலியா இடத்துல இருக்கிறேன்னா நான் எப்படி ஜெபிப்பேன்? ஆண்டவரே, இந்த பிழையான கண்ணோட்டத்தை அல்லது விசுவாச கண்ணை அகற்றுகிற அந்த அவிசுவாச கண்ணை சபிக்கிறேன், போ போ போ. இப்ப தண்ணியை பார்ப்பேன், சந்தோஷமா இருக்கும், வத்தாத மாதிரியே இருக்கும். அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஐயோ, ஹார்ட்டே நமக்கு பீட்டு தாங்காது. இப்ப உங்களுக்கு எல்லாம் அப்படிதான் இருக்கும்ல. அந்த இடத்துல நீங்க நினைச்சு பாருங்க, கற்பனை பண்ணுங்க. பைபிள் படிக்கிற சாதாரண விஷயம் இல்லை. சும்மா எலியா நீட்டோட அப்படிலாம் படிக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த இடத்துல உங்களை பிளேஸ் பண்ணி பாருங்க. நீங்க உங்களுடைய விசுவாசம் எங்க இருக்குன்னு அப்ப தெரியும் எனக்கு அருமையானவர்களே. அப்போ ஒரு சிற்றோடங்கிறது ஒரே நாள்ல பத்தாது. இன்னொரு 4-5 நாளைக்கு பிறகு பார்த்தா உண்மையாவே அச்சோ என்ன அந்த சிற்றோட வற்றி இருக்கு. இப்ப எனக்கு கொஞ்சம் குழப்பம். கர்த்தாவே, இப்ப பயங்கர குழப்பம். கர்த்தாவே, பேசும் 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 ஆண்டவரே, பேசும். ஸ்பீக் டு மீ லார்ட். என்ன விஷயம்னா, காட் ஸ்பீக் பண்ணவே மாட்டார். நம்ம ஆண்டவருக்கு பெரிய வீக்னஸ் என்ன தெரியுமா? நமக்கு வேணுங்கிற நேரம் பேச மாட்டார், நமக்கு வேண்டிய விதத்திலேயே பேச மாட்டார். கேட்டா சொல்லுவாரு, உன் வழி என் வழி அல்ல. நீ வெளியே பாக்குறடா, நான் மனுஷனோட ஹார்ட்டை பாக்குறேன். எனக்கு நல்ல ஐடியா வரும் பாருங்க, அந்த ஐடியா படி செஞ்சா சூப்பர்னு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, நோ 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 நோ, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனால் முடிவோ மரண வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பரலோகத்துல இருப்பார், உட்கார்ந்துட்டு இருப்பாருங்க.
எனக்கு தான் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரும். அப்படிதானே? நமக்கு தானே வருங்க. Lord, this is good idea. He says, no. Your ways are not my ways. You look at the external, but I look at the heart. All this heavenly talk. நான் மட்டும் எலியாவா இருந்திருந்தா அடுத்த நாள் காக்கா ரொட்டி கொண்டு வரும்போது அந்த ரொட்டி எடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டு ஃபாஸ்டிங் இருப்பேன். ஏன்னா ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கு இப்போ உபவாச ஜெபம். ஆண்டவரே அற்புதத்தை தாரும், கேரியத்தை கொடுத்தவன் இப்போ போச்சே. இப்ப பாருங்க, 6 வத்தி போச்சே. நீங்க கொடுத்த 6 வத்தி போச்சே. என்ன பண்ணுவேன்? ஒரு கதவு அடைச்சா 1000 கதவு திறக்கிறேன் இருக்கீங்களா? இன்னொரு கதவு திறக்கிறேன் இருக்கீங்களா? இன்னொரு கதவு திறந்து விடுங்க ஆண்டவரே. தண்ணி வத்தி போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் குடிக்கிறதுக்கு? ஒரு நாள் குடிக்காம இருந்தாலே மனுஷனுக்கு எல்லா நோயும் உடம்புல வந்துடும். 2 நாள் 3 நாள் என்னால குடிக்காம இருக்க முடியாது தண்ணி. நான் என்னை எப்படி பாஷிக்க போகிறேன்? நான் பாவம் ஆண்டவரே, நான் பாவம். நீங்க சொல்லி தானே இந்த கேரி அன்னைக்கு ஓடி வந்தேன். இப்படி நீங்க ட்ரை பண்ணிட்டீங்களே, இப்படி ட்ரை ஆயிருச்சு. என்ன ஆண்டவரே பதிலே பேச மாட்டேங்கிறீர்? டென்ஷன் இல்லாம அங்க இருக்கிறீர். நான் தானே டென்ஷன், எனக்கு தான் டென்ஷன். எனக்கு தான் தண்ணி தாகும். நீர் ஜீவ நீர் விட்டுலாம் சொல்லுவீங்க, நான் எங்க போறது? இப்படியே நான் ஃபாஸ்டிங் இருந்துட்டு இருப்பேன். 2 நாள். இப்ப எனக்கு தெரியும் 3ஆவது நாள் அவ்வளவுதான், தண்ணி முடிஞ்சிருச்சு. இன்னும் 2-3 நாளைக்குள்ள தண்ணி இல்லாம பரிதபிக்க போறேன். என்னோட எதிர்பார்ப்பு போகுது, தண்ணி குறையுது, நம்பிக்கை கரையுது, எதிர்காலம் ஊசலாடுது. ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா உங்களுக்கு? கேக்குறீங்களா? கேளுங்க. ஒரு நல்ல செய்தி. கேரி வற்றி போறதுக்கு முன்னால அதை நான் பார்க்க இருக்க மாட்டேன். ஏன்னா அது வத்துறதுக்கு முன்னால பயத்துலயே செத்துடுவேங்க. நம்மளெல்லாம் அப்படிதான் இருக்கிறோம். ஆனா நம்மள அப்படிதானே இருக்கிறோம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க அந்த இடத்துல என்ன நடந்திருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். இன்னைக்கு சம்பளம் இல்லை, சேலரி இல்லை. இந்த மார்ச்ல வந்த இந்த கொரோனா இந்த போயிடுன்னு பார்த்தா 1 வருஷத்துக்கிட்ட வரப்போது இழுத்துக்கிட்டு. நிறைய பேருக்கு சம்பளம் இல்லை, வேலை இல்லை, தொழில் இல்லை. கடவுளே எப்படி வாழ்க்கையை ஓட்டுவேன்? இப்ப நிறைய மனுஷன் இப்படி வேற புலம்புறான். நான் தனியாளா இருந்தா கூட பரவாயில்லாண்டவரே, என்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, குழந்தை இருக்கு, குட்டி இருக்குது, எப்படி எல்லாத்தையும் போஷிப்பேன்? எப்படி இருந்தாலும் ஒண்ணுதாங்க. தனியாளா இருந்தாலும் குடும்பம் குட்டியா இருந்தாலும் எல்லா நிலைமையும் ஒண்ணுதான். அவன் வயிறுக்கு பசிச்சு வந்ததுன்னா 10 பறந்து போகும். இப்ப மனிதனுடைய பலவீனம் ஆரம்பித்து விட்டது. இனி இதே கொரோனா நீடிச்சுன்னு வைங்களேன், ஒவ்வொரு மனிதனுடைய பலவீனம் இப்பதான் தெரியும் அவனுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. 4 நாள் ஒண்ணு இல்லைனாதான் ஒருத்தர் மனிதனுடைய விசுவாசம் தெரியும். ஆனா இந்த எளியா மனுஷனை பாருங்க, என்ன மனுஷனப்பா தெரியல. நோ அப்செட், நோ நர்வ்ஸ், நோ டியர்ஸ், நோ டென்ஷன், நோ டிப்ரெஷன், நோ ஸ்ட்ரெஸ். கூலா இருக்காரு. அதான்பா அன்னைக்கு எளிய வாங்க வச்சுட்டு என்னையை இப்ப இங்க வச்சிருக்கிறார். புரியுதுங்களா? நம்மளாம் அங்க இருக்கும். அப்போ கர்த்தருடைய பாருங்க, இதெல்லாம் அவர் கூலா இருக்காரு. வத்துனா வத்துட்டும், ஆண்டவர் தருவார். இது அவரோட நம்பிக்கை. பதறல, கலங்கல, திகைக்கல. வத்துதேன்னு அதுக்காக நொந்துட்டு இருக்கல. அப்பொழுது 8ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. Then the word of the Lord came to him. Wow. எலியாவுக்கு நன்றாய் தெரியும் கர்த்தர் சரியான நேரத்திலே பேசுவார் என்று. எலியாவின் தேவன் நம் தேவன். He talks to us on time. கர்த்தர் ஒருபோதும் காலத்துக்கு முந்தைய அவசரமாக பேசுபவர் அல்ல, பேசவும் மாட்டார். காலத்துக்கு பிந்தியும் பேசிக் கொண்டிருக்க மாட்டார். டைமுக்கு பேசுவார். விளங்குதா உங்களுக்கு? சோ நீங்கள் விரும்புகின்ற நேரத்திலே கர்த்தர் பேச வேண்டியது இல்லை. இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். பிசினஸ் நல்ல லாபம் கிடைக்குது. இந்த வருஷம் பிசினஸோட லாபம் பாத்தீங்கன்னா 50 லட்சம், 50L கிடைக்கும் போது ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. Praise the Lord, thank you Jesus. அப்பா 3 பேருக்கு நன்றி சொல்லுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, மூவரில் ஒருவரில் மூவர். மனுஷன் என்னென்னமோ வாயில புலம்புவான் பாருங்க. அவனுக்கு என்ன பேசணும்னு கூட தெரியாது, அப்படி புலம்புவான். அதை வச்சுக்கிட்டு ரொம்ப நன்றிப்பா.
I got 50L profit, you know, God. Your life like the first time I'm receiving, God. Thank you so much, God. I'm going to extend my building, God. You help me. அவ்வளோதான். தடவை அந்த லாபம் அவனுக்கு வந்திருக்குது. பேங்க்ல போட்டுட்டு இன்ட்ரெஸ்ட் ஹவு மச்னு இப்போ ஆன்லைன்ல ஃபெட்புக் வந்திருக்குது, இது நெட்புக். அந்த இதில் ஆன்லைன்ல 10 முறை பார்ப்போம். அப்படியே மேனேஜர் முன்னால நெஞ்ச மலத்திட்டு நடப்பான், பெருமையா நடப்பான். ஏன்னா இந்த வருஷம் 50 லட்சம் ஒரே மாசத்துல 50 லட்சம் போட்டிருக்கிறோம். பேங்க்ல அப்படியே 50 லட்சத்தை போடும்போது எல்லாருடைய பார்வையும் அப்படியே நம்ம மேல இருக்கிற மாதிரி ஒரு கெத்து போவோம் பாருங்க. அப்படியே இப்போ வந்து நம்ம so excited, ஒரே பந்தாதான். இப்போ faith is now boomed up. விசுவாசம் சிங்க மாதிரி. இப்போ பாருங்க என்ன அப்படியே தானியலோட குகையில, சிங்க குகையில தானியலை போட்ட மாதிரி என்னை போட்டாங்கன்னு வச்சுக்காங்க. அப்படியே சிங்கத்தை பார்த்து நான் குதறிடுவேன். ஓய் என்னடா எனக்கு 50 லட்சம், நீ என்னடா பெரிய பிஸ்கட் மாதிரி வந்து என்கிட்ட வாயை பழக்கிறேன்ட்டு. இந்த மாதிரி நம்மளுடைய ஃபெய்த்துக்கு அளவே இருக்காது. எதிர்பாராத விதத்துல கர்த்தர் கொடுத்தார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இந்த டைலாக் வேற நம்ம அடிப்போம். Father, Son, Holy Spirit and me. That's the holiness will be. விளங்குதா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, அப்புறம் நான். கொஞ்ச நாள் போகும்போது அந்த 50L பார்த்தீங்கன்னா அப்படியே பாதி ஆகும். அப்புறம் அந்த பாதி குறைஞ்சு போய் இப்ப நம்மளுக்கு சைபர் மட்டும்தான் இருக்கும். முன்னால இருந்த நம்பரை காணுங்க. எப்படி இருக்கும்? இப்ப கொஞ்சம் அசையுது, ஷேக் ஆகுது. ஐயோ ஆண்டவரே, ஜன்னல் அளவுக்கு தானே வந்திருக்குது, இனி கூரை போடணும், பெயிண்ட் அடிக்கணும், வயரிங் பண்ணணும். தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, தாரும் 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 ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, இப்ப தாரு, இப்ப தாரு, இப்ப தாரு, இப்பொழுதே தாரும் ஆண்டவரே, இது முடிய முன்பு தாரும் ஆண்டவரே. வரும், ஆனா வராது. My faith begins to shake. பணம், உடல் ஆரோக்கியம், உதவி ஊழியர்கள், servants, இந்த மாதிரியான நண்பர்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறையும் போது அசைய தொடங்கும். But one thing you remember, Elijah did not panic. எலியா பயப்படவில்லை. உங்கள் கையில் உள்ள பணம் என்றைக்கு முடிகிறதோ அன்றைக்கு ஆண்டவர் பணத்தை தருவார். When you exhaust, your strength will be replenished by Lord. அது எலியாவுக்கு தெரிஞ்சிருந்தது. ஆகவே நீங்களும் பயப்படாதீர்கள். எலியாவின் தேவன் நம் தேவன். பணம் குறையுதே, என்னோட உடம்போட ஸ்ட்ரென்த் குறையுதே, நோயோட வீரியம் அதிகமாகுது, முந்தி மாதிரி எனக்கு எதையும் செய்ய முடியலையே, கண் பார்வை தெரிய மாட்டேங்குதே, கண் பார்வை குறையுதே, ஐயோ வயோதிகம், பயம் என்னை ஆட்கொள்ளுதே, கேன்சர் உடம்பு பூரா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, எல்லாரும் கைவிட்டுட்டாங்களே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, எல்லாம் குறையுதே. குறையும் போது, பலன் குன்றும் போது பயப்படாதீர்கள், பயப்படவே பயப்படாதீர்கள். எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். Don't panic when your funds are used up, when your health, energy, strength, all used up. When your people move away, don't worry. Elijah's God is your God, our God. When the brook dried up, God will speak to you. இங்கே எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கி. Go at once to Zarephath of Zidon and stay there. வா, எப்படி பாருங்க, இங்க புரூக் வத்துது, அடுத்ததே ஆண்டவருடைய வார்த்தை. அதாங்க நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி சட்டன் வரணும்னா நம்மளுடைய வாழ்க்கை பாதை ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அதை தான் நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்றேன். எல்லாரும் மாதிரி நான் சொல்லலை. எலியா மாதிரி ஆண்டவர் நம்ம கூட பேசுவாரு அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். எலியா மாதிரி ஆண்டவர் உங்களோட பேசணும்னா, அந்த ரைட் டைமுக்கு பேசணும்னா நீங்க ரைட்டா இருங்க ஆண்டவருக்கு முன்னால. சும்மா மனுஷனுக்கு முன்னால் நடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட். நிறைய பேர்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து எப்பவுமே இந்த வாயில குறையே சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க குறை சொல்லாங்களே கிடையாது. செய்யாததெல்லாம் செஞ்சோம், பண்ணாத இதெல்லாம் அவங்க மற்றவங்க பண்ணாங்கம்பாங்க. ஆனா காலை
காலையில 4 பேர் கேட்குற மாதிரி, நான் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கிறேன் தெரியுமா, 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கிறேன் தெரியுமா, ஜெபம் 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 தான் என்னோட வாழ்க்கைம்பாங்க. உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை விட உலகத்துல டியாட்டிக் ஃபெல்லோ முட்டாள்கள் எவனுமே இருக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல உங்க வாழ்க்கை பாதை, உங்க நாவுகளை கொஞ்சம் அடக்குங்க. உங்க கையோட செயல்களை உத்தமமா பண்ணுங்க. உங்களோட கண்ணின் பார்வைகளை நல்லதா பண்ணுங்க, நேர்த்தியா பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணாம நான் ஆண்டவர்கிட்ட கோலை எந்திரிச்சு ஜெபிக்கிறேன், ஆலயம் ஒழுங்கா போறேன் தெரியுமா, கர்த்தருடைய பிள்ளைகளை நான் மதிக்கிறேன் தெரியுமா, நத்திங். ஆண்டவர் துப்பிட்டு போயிடுவார். புரியுதுங்களா? ஞாபகம் இருக்கவங்க. இப்போ ஆண்டவர் உடனே முடிஞ்சது, அவ்வளவுதான். ப்ரூக் வத்தி போச்சு. இப்ப ஆண்டவருடைய வார்த்தை வந்துருச்சு, எலியாவுக்கு ஃபாரின் ட்ரிப். என்ன சந்தோஷம் பாருங்க. இஸ்ரேலுக்கு வடக்கிலே தீரு ராஜ்யம் இருக்குது, அதற்கு மேலே போனா சீதோன் ராஜ்யம். ஆண்டவர் சொல்றாரு, மகனே ஃபாரின் ட்ரிப் போ. நம்மளா இருந்துட்டு ஆண்டவர் கிட்ட கேட்டிருப்போம், ஆண்டவரே அந்த சீதோன் விமான நிலையத்துல நல்லா வந்து என்னைய வரவேற்பாங்களா, நம்மளா தான் கேட்டிருப்போம்ல, வரவேற்பாங்களா ஆண்டவரே? ஆண்டவர் இப்ப சொல்றாரு, யாரு வந்து வெல்கம் பண்ண போறாங்கன்னு கேட்போமா? பைபிள்ல 9வது வசனத்துல இருக்கு பாருங்க. I have commanded a widow in that place to supply you with food. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். ஐயோ ஐயோ, உடனே நானா இருந்தா என்ன நினைப்பேன், நீ விடவாரு. அப்போ விதவைக்கு கட்டளை இருந்தேன். இப்ப சப்போஸ் நான் ஒரு ஆண் மகன் வைங்களேன், நான் என்ன எளிய ஆண் தானே. எஸ்கூஸ் மீ ஆண்டவரே, யூ மீன் விடோ விடோ லேடி? ஐ எம் ஒரு அம்பளை, நான் போற லேடி வீட்டில் ஊழியம் செய்ய போனா பரலோகத்துல மேல் ஃபீமேல் எல்லாம் இல்லை. ஓகே தான், ஓகே ஆண்டவரே, பரலோகத்துல இல்லை, பட் இங்கே இருக்கு தெரியுமா, இங்கே இருக்கு. உங்களை வீட்டில் நான் போய் தங்கி இருந்தேன்னா இந்த கேரக்டர் என்ன பேசுவாங்க தெரியுமா? அவன் என்ன சொல்லுவான் பக்கத்துல அப்பெல்லாம் பார்க்குறவன், என்ன பாஸ்டர் என்ன ஜொலவா இருக்கிறாரு, யாரும் இல்லை அந்த பொம்பளைக்கு வீட்டில் என்ன ஜாலியா இருக்கிறாரு, ஒரு விடா வீட்டில் ஆம்பளை என்னமா ஜம்முன்னு தங்கி இருக்கிறாரு பாருங்க சொல்லுவாங்க ஆண்டவரே. அப்படியே நான் இருக்கிற இந்த ஊர்ல கூட எவனாவது பார்த்துட்டானா சொல்லுவான், எலியா ஃபாரின் போய் அங்கே ஒரு லேடி வீட்டில் தங்கிட்டு ஜாலியா ஜம்முன்னு இருக்கிறாரும்பாங்க. பாஸ்டர் அலைஜா, ஆண்டவரே கொஞ்சம் பாருங்க என்ன, நான் பாஸ்டர் அலைஜா. கர்த்தர் சொன்னார்னு போனார். இது எதுவுமே அவர் கொஸ்டின் கேட்கல, இப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை. நானும் நீங்களும் நினைக்கிற மாதிரி எலியாவோட தாட் இல்லை. அவன் உலகத்தை நினைக்கவில்லை, ஊரை நினைக்கவில்லை, அக்கம் பக்கத்தை நினைக்கவில்லை, யாரையும் நினைக்கவில்லை. ஆண்டவர் சொன்னார், போனார். அப்புறம் அவர் பார்த்துப்பார். பிளைண்ட் ட்ரஸ்ட், பிளைண்ட் ஹோப். கர்த்தர் சொன்னார் என்று போனார். நானா இருந்தால் அப்படி சொல்லுவானே, ஆண்டவரை இப்படி சொல்லுவானே, ஆண்டவரை எப்படி பாவேன், வழி எது தெரியாது, கிளி எது தெரியாது, அது தெரியாது, எப்படி இறங்கணும், எப்படி போகணும், 1008 கொஸ்டின் கேட்டிருப்பேன். You know, God doesn't like when we ask one or one questions from me. If God says something, He knows the best. Just obey and do. எலியாவிடம் பிடித்தது அதுதான். ஒரு கேள்வி எழுப்பாம போறார். வாவ், சாரி பாத்துக்கு போயிட்டா இருப்போம். அப்படியே எழுந்து சாரி பாத்துக்கு போனான். எப்படி பாருங்க, அப்படியே அவன் எழுந்து அப்படியே அப்படியே எழுந்து அவன் சாரி பாத்துக்கு போனான். So he went to Sarifat. அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்த போது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். When he came to the town gate, a widow was there gathering sticks. எலியாவுக்கு தெரியும் இந்த விதவை தான் தன்னை பராமரிக்க போகிறாள் என்று. நம்மளா இருந்திருந்தா ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போம். நம்ம என்ன நினைச்சிருப்போம் தெரியுமா? ஆண்டவர் விடவை ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறாங்க, பணக்கார விதவையா இருக்கும், நம்மளை போஷிக்கணும்ல, பெரிய வீடு, பெரிய ஸ்டேயிங் எல்லாம் ஃபெசிலிட்டி எல்லாம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஏன்னா we are pastors, நம்மளுக்கு ஏற்ற ஒரு மரியாதை எல்லாம். அது வேற ஆண்டவர் வேற ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு, சாதாரணவர் ரெக்கமெண்ட் பண்ணல, ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கிறோம்.
பணக்கார ரிச் விடோ. ஆண்டவர் என்னையெல்லவா பார்க்க சொல்லி இருக்கிறார், ஆகவே அது பணக்கார விதவையா தான் இருக்கும். ஆனா இப்போ இவரு போயிட்டு பார்த்தா உள்ளலாம் நாளைக்கு சாக போறவ மாதிரி இருக்கிறா. அப்ப நம்ம அதை பார்த்தா என்ன கேட்போம்? எஸ்குஸ் மீ ஆண்டவரே. அவரு மேல இருந்துட்டு சொல்லடா மகனே, ஷுவர் ஷுவர். இவ்வளவு திங்க இல்லாம இருக்கிறான், எனக்கு திங்க கொடுக்க போறாளா? ஆண்டவர் மேல சொல்லுங்க ஷுவர். You know, sometimes God does things. It blows our socks out of the feet. சில நேரம் ஆண்டவர் செய்யற விஷயங்களை பார்த்தா காலில் இருக்கிற சாக்ஸ் டொய்ன்னு கழட்டிட்டு போயிடும். நாம எதிர்பார்க்கிறது நம்மளை பராமரிக்கிறதுக்கு, நம்மளை பார்க்கறதுக்கு ஏர்போர்ட்ல வராங்க, சும்மா ஜம்முன்னு கோட் சூட்லாம் போட்டுட்டு அப்படி இறங்கி ஒரு போர்டை பிடிச்சிட்டு வந்து நீங்க தான் ஃபர்ஸ்ட் எலெக்ட் அப்படின்னு கேட்குற மாதிரி வீட்டுக்கு போயிட்டு ஒரு செப்பரேட் ரூமு, ஒரு மாளிகை, ஒரு கோபுரம், ஒரு இது வாட்டர் ஹீட்டர், குளிக்கிறதுக்கு ஏர் கண்டிஷன், படுக்கிறதுக்கு ஏர் கண்டிஷன், இதெல்லாம் இப்படி எல்லாம் நம்ம வந்து ஃபாரின் ட்ரிப் போகும்போது இதெல்லாம் தான் எதிர்பார்த்து போவாங்க. இப்படி நாளைக்கு சாக போற அளவுக்கு சாப்பிட்டுட்டு வாழ்ற ஒரு நோஞ்சா அம்மா வந்து இருமிக்கிட்டு நீங்க வந்து இங்க வந்து வீட்டுல தங்க போறீங்களா? இதோடையா போக போற? ஆண்டவரே, நமக்கு புரிந்து கொள்ள முடியாததை ஆண்டவர் செய்வார். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்திலே எனக்கு கொண்டு வா என்றான். He called to her and asked, would you bring me a little water in the jar so I may have a drink? ஒரு பிரச்சனையை சொல்லட்டுங்களா? எலியா வந்தது வந்து கீழையாத்துல இருந்து. நல்லா கவனிச்சுக்கோங்க, எலியா வந்தது கீழையாத்துல இருந்து. அவருடைய லாங்குவேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனா இவங்க he knows Hebrew well. ஆனா அந்த சீதோனியர்கள் பேசின ஃபினிஷியன், அதாவது ஃபெனிஷியன் ஆனா வந்து லாங்குவேஜ் இவருக்கு தெரியாது. அந்த ஃபினிஷியன் லாங்குவேஜ் சீதோனியர்களுக்கு எபிரேய மொழி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி எளிய தண்ணீர் கேட்டுப்பார்? கற்பனை பண்ணி பாத்தீங்களா? இதெல்லாம் பைபிள்ல படிக்கும் போது கொஞ்சம் அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி படிக்கணும். எப்படி கேட்டிருப்பாரு யோசிச்சு பாருங்க. ஐயோ, மொழி தெரியாத இடத்துல போய் படுற பாடு இருக்கே. நானும் ஒரு முறை நார்த்துக்கு போயிட்டு, நார்த்ல என்சிசி ஸ்டூடெண்ட், மை ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப். அப்ப அந்த நார்த்ல போனீங்கன்னா அந்த கர்னல் சோதி, இப்ப நம்ம ஏதாவது பேரு எத்தனை பேர் வாயில வராதுமா, அப்படிம்பாங்க. திடீர்னு சிலர் பாத்தீங்கன்னா ஹாய் டெஸ்டர்ம்பாங்க, டஸ்டர். புரியுதா? அந்த மாதிரி எல்லாம் கூப்பிடுவாங்க. அது எப்ப நம்ம ஏதாவது ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டோம்னா மோர் கொடுப்பான். மோர்னா அவன் பத்தாயே நம்ம கெட்ட வார்த்தையில எல்லாம் துட்டுவான். அவன் மோர்னா நிறைய நினைச்சுப்பான். நம்ம மோர்னா குடிக்கிற மோர்னு கேட்போம். ஆனா பத்தோட ஐயோ இவன் என்ன புத்தா நாய் வரட்டும் மாதிரி இது வரட்டான். மொழி தெரியாத இடத்துல போய் படுற பாடு இருக்கு. அப்பா விளக்குதா? இப்போ நம்ம பாஸ்டர் எலைஜா இவரு இப்போ வந்து லேடி கிட்ட கேக்குறாரு, அக்கா அம்மா மேடம் எக்ஸ்கியூஸ் மீ, அது குச்சி பொறுக்கி, அது பாட்டு குச்சி பொறுக்கிட்டு இருக்குது. காது கேட்காம குச்சி பொறுக்கிட்டு இருக்குது. சத்தத்தை கேட்டு அது அப்படி பாக்குது. அது ஆண்டருடைய ஆள் இல்லையே, அது சீதோனிய லேடி. என்னடா இது தூசு புரிஞ்சவன் ஒருத்தன் வந்து நிக்கிறான் கிழமை மாதிரி அப்படின்னு அவன் வந்து பாக்குறான். இவர் சொல்றாரு கையெல்லாம் அசைச்சுக்கிட்டே அப்படிங்கிறான். நாக்கெல்லாம் வறண்டு போச்சு அங்கிறான். இந்த லேடி பாக்குது, சரி கொண்டு வருவோம்னு திரும்புது. நம்மளுக்கு தான் சந்தோஷமாச்சே. உடனே அப்படியே கொஞ்சம் ஆக்ஷன்ல பாருங்க. இப்படி a piece of bread. நின்னு வச்சா பாருங்க இடுப்புல கைய. அப்படியே அவர் சைடு திரும்பி பார்க்கறான். பேச ஆரம்பிச்சா. இதுல பைபிள்ல இருக்குது பாருங்க. As surely as the Lord your God lives, she replied. எப்படி அடுத்த அடுப்புல சொல்றா பாருங்க.
As surely as the Lord your God lives. She replied, I don't have any bread, only a handful of flour in a jar. புரியுதா? And a little oil in a jug. I'm gathering a few sticks to take home and make a meal for myself and my son that we may eat it and die. அதற்கு அவள் பானையில ஒரு பிடி மாவும் கலயத்துல கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அட்டையும் இல்லை என்று உம்முடைய தேவனாய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரும் சாப்பிட்டுட்டு செத்து போக அது எனக்கு அவனுக்கு ஆயத்தப்படுறதுக்கு 2 விறக பொறுக்கிறேன். ஏப்பா பொறுக்கலையே அவனுக்கு. அது கூட எப்படி சொல்றா பாருங்க, உன்னோட சாமி சத்தியமா, உன்ற சாமி சத்தியமா வழங்குதா? இல்ல ரொட்டி இல்ல இல்ல மாவு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம். ஓகே, இந்த சொக்குல இருக்கு. எங்க இருக்கு? சொக்குல இருக்கு. நான் குச்சி பொறுக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன பையன் இருக்கணும். புரியுதா? சின்ன பையன் சாப்பிட்டுட்டு நாங்க 2 பேரும் சாகலாம்னு. இதுல வேற நீயே கேக்குறீங்க. உனக்கே நியாயமா இருக்குது? மனுஷன் நீ தனிக்கட்ட மனுஷன் மாதிரி இருக்கிற. நானும் குடும்பஸ்தி, புருஷன் இல்லை, ஏதோ 2 வெரைட்டி என் பையன் அந்த கடைசி நிமிஷமா தின்னுட்டு சந்தோஷமா அவன் முகத்தை பார்க்கலாம், பார்த்துட்டு சாவலாம்னு இருக்கிறேன். எலியா சொல்றாரு பாருங்க, உடனே நீ சொன்னபடியே செய். எலியா சொல்றாரு பாருங்க ஸ்ட்ராங்கா, நீ சொன்னபடியே செய். எலியா ஒரு சூப்பர் ஆளப்பா. Elijah said to her, don't be afraid. Go first, go home and do as you have said. But first make a small cake of bread for me from what you have and bring it to me, and then make something for yourself and your son. அப்ப எலியா அவளை பார்த்து சொல்ற விஷயம் பாருங்க, பயப்படாத, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்திலே கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். உன் வார்த்தையின்படியே செய். இவளுடைய வார்த்தை என்ன? சாப்பிட்டு சாக போறேன். சரி, சாப்பிட்டுட்டு சாவும். எலியா பாருங்க எவ்வளவு அழகா சொல்ற, சரி சாப்பிட்டு சாவும். விளங்குதா உங்களுக்கு? ரிவர்ஸ் சைக்காலஜி. நானும் நிறைவேற்ற ரிவர்ஸ் சைக்காலஜி தான் யூஸ் பண்ணுவேன். இவளுக்கு ஷாக்கா இருக்கும். அந்த ஷாக்கை பயன்படுத்தி டக்குன்னு ஒண்ணு சொல்றாரு, முதல்ல எனக்கு ரொட்டி செஞ்சுட்டு வா, உனக்கு அப்புறம் உனக்கு அற்புதம் நடக்கும். முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். முதலாவது நீங்கள் கொடுக்க வேண்டும். என்னத்தை கொடுக்கணுங்கிறீங்களா? உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் கொடுங்க, நிச்சயமாகவே அற்புதத்தை காண்பீர்கள். அந்த விதவை அந்த விதவை தான் மழை வர்ற வரைக்கும் எலியாவை போஷித்தார், எலியாவுக்கு அடைக்கலம் கொடுத்தவர். அவளுடைய வீட்டில் இருந்துதான் அவர் இஸ்ரவேலுக்குள்ளே மறுபடியும் போய் கர்மேல் பர்வதத்திலே பெரிய அற்புதத்தை செய்தார். ஏன் ஆண்டவர் சீதோனிய விதவையை தெரிந்து கொண்டார்? சீதோன் தேசத்து ராஜாவின் பெயர் எத்பாகால். சரித்திரத்தின்படி அவனுடைய மனைவி இறந்து போயிருந்தாள். அவனுடைய மகள் பெயர் தான் எசபேல். தெரியும் நினைக்கிற எசபேல். ஆகாப் சீதோனுக்கு போய் அந்த ராஜாவின் மகளை திருமணம் செய்து கொண்டு வந்தார். இவள் தான் இஸ்ரவேலுக்குள்ளே பாகாலை மறுபடியும் கொண்டு வந்தவள். இந்த எசபேல் தான் திரும்பவும் விக்கிரகாராதனை இஸ்ரவேலுக்குள்ளே வந்தது. இஸ்ரவேல் ராஜா உட்பட ஜனங்களை பாகால் பக்கம் சாய்த்தவள் அந்த ராஜாவின் மகள் எசபேல். சீதோன் தேசத்திலே ஒரு கலாச்சாரம் இருந்தது. என்னன்னு கேக்குறீங்களா? விதவைகளை அவர்கள் துர்பாக்கியசாலிகளாய் நினைத்தார்கள். ஆகவே யாருக்காவது கணவன் செத்து விட்டா அந்த பெண்ணை அந்த நகரத்துல வச்சிருக்க மாட்டாங்க. அந்த பெண்ணை அனுப்புவதற்கென்று ஒரு எல்லை பட்டணம் இருந்தது. அந்த எல்லை பட்டணம் தான் இந்த சாரிபாத். சாரிபாத் என்பது அப்படிப்பட்ட ஒரு பட்டணம். விதவைகள் மட்டும் அனுப்பிடுவாங்க, துர்பாக்கியசாலிகள் எல்லாம் அனுப்பிடுவாங்க. எதிரிகள் யாராவது சீதோனுக்கு விரோதமா வந்தாங்கன்னா அந்த பட்டணத்துல, அந்த சாரிபாத் பட்டணம் எல்லை பட்டணம், பார்டர் சிட்டி, அத ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டு தான் உள்ள நுழைய முடியும். எப்படி பாருங்க, எவ்வளவு ஒதுக்கப்பட்ட ஒரு பெண். அந்த நாட்டிலே ஒதுக்கப்பட்ட பெண்கள் தான் விதவைகள். இஸ்ரவேலுக்குள்ளே வந்த பாகாலையும் அதை கொண்டு வந்த எசபேலையும் ஆண்டவர் எலியா மூலமாக நாரடித்தார். ஆண்டவர் அந்த தேசத்தின் கடைசி பெண்ணாகிய விதவையை பயன்படுத்தினார் இந்த எலியாவை பார்க்க. புரியுதுங்களா? இந்த எலியாவை பார்க்க அந்த விதவை பெண்ணை
ஆண்டவர் பயன்படுத்தினார். சாரிபாத்துல எத்தனையோ விதவைகள் இருந்திருக்கலாம், இது நீங்க கேட்ட மெசேஜ் தான். ஆனால் ஏன் இந்த பெண்ணை மாத்திரம் பயன்படுத்தினார்? அவள் உண்மையும் உத்தமமாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டிருப்பாள். இன்னைக்கு நீங்க உண்மை உத்தமமா ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறீங்களா? நிறைய பேர் இன்னைக்கு சாட்சி சொல்றவங்க பேர்ல உங்க பெருமைகளை சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் நிறைய சர்ச்சஸ்லாம் சாட்சி சொல்றாங்க. எப்படி சொல்றீங்க? இத ஒரு பெருமையாவே சொல்றீங்க. நிறைய பேர் உங்க நிறைய போதகர்கள் பெருமையாவே நான் இந்த பிரேயர் பண்ணனா நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, அந்த இது குணம் கிடைச்சது, இங்க பண்ணா இது குணம் கிடைச்சது. நிறைய ஒரு மைக் பிடிச்சா இதான் சொல்லிட்டு இருப்பாங்க பெருமையாக. நான் போற இடமெல்லாம் அற்புதம் நடக்கும், நான் போக இடமெல்லாம் குணம் நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் உன் உடம்புல இதே கத்தியே பட விட மாட்டாருப்பாங்க. நிறைய போதகர்கள் சொல்லுவாங்க, ஆண்டவர் பாரு இந்த இதுல உனக்கு இது பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை மீறி சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? பெருமை ஆட்கொண்டு சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? ஆனா இந்த விதவை பெண் அப்படி அல்ல, தாழ்மை உள்ளம் கொண்டவர், உண்மை உத்தமமாய் வாழ்ந்திருப்பாள். ஆண்டவரை நோக்கி அனுதினமும் அவள் நினைத்திருப்பாள், ஆண்டவரே ஏற்கனவே நான் ஒரு விதவை, என்னை இந்த உலகம் தள்ளிவிட்டது, என்னை இந்த உலகம் ஏமாற்றி விட்டது, நான் தனிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு இருப்பது ஒரு சிறிய மகன், இவனை எப்படியாயினும் வளர்த்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் அறியா கடவுள் உன்னை நான் நோக்கி வேண்டுகிறேன். வேண்டி இருப்பாள், அவள் வேண்டி இருப்பாள். நான் அறியாத கடவுளே, நான் பார்க்காத கடவுளே, நான் உன்னைத்தான் கெஞ்சுகிறேன். நான் ஒருவர் வீட்டுக்கு போய் முன்னால் ஒருவர் புறப்படுவது முன்னால் நின்றால் என்னை தூஷிக்கிறார்கள், என்னை அவமானம் என்று நினைக்கிறார்கள். நான் வந்தாலே இவள் வந்தால் இந்த விஷயம் விளங்காது என்று சொல்லுகிற மக்கள் கூட்டம் இருக்கிறதப்பா. நான் வந்தால் இந்த காரியம் நல்ல காரியம் நடக்காது என்று சொல்லுகிற பொல்லாத உதடுகள் இருக்கிறதா ஆண்டவரே? ஆனால் நானும் உம்முடைய படைப்பல்லவா, என்னுடைய இருதயம் வேதனை அடைகிறது அல்லவா? அவள் வேண்டி இருப்பாள் அல்லவா? இன்னைக்கு உலகத்துல இது நடக்குதுங்க. இன்னைக்கு உலகத்துல இப்படி பேசுறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் எச்சரிக்கை விடுறேன். அந்த விதவையினிடத்தில் தான் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவர் பேசிய ஒரு எளியா வந்து தங்கி இருந்தாங்க. அந்த விதவை எந்த விதவை யார் வீட்டு முன்னால் போனால் காரியம் நடக்காது, சுபகாரியம் நடக்காது என்று சொன்னார்களோ அந்த விதவை வீட்டில் தான் ஆண்டவருடைய பிள்ளை எலியா தங்கி இருந்தான். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? தப்பான கணக்க போட்டுட்டே இருக்காதீங்க. Satan used the first lady, God used the last lady. பிசாசு பாவித்தான் முதல் பெண்மணியை, ஆண்டவர் பாவித்தார் கடைசி பெண்ணை. யாருக்கு வெற்றி? ஆண்டவருக்கு. Who won? God won. Do you want to be the first or last? நீங்கள் முதலாக விரும்புகிறீர்களா, கடைசியாக இருக்க விரும்புகிறீர்களா? பாகாலை வணங்குகிறவர்கள், சாத்தானை வழிபடுகிறவர்கள், இவர்களுக்கு பின்னாக போகிறவர்களை பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய பணக்காரங்க தான் பாகாலை வணங்குறதுக்கு போவானுங்க. புரியுதா? கோடி பணத்தை வச்சிருப்பானுங்க, எடக்கேட போடுவானுங்க. அப்படியே ரூலிங் பார்ட்டி, எல்லாம் ஆட்சி செய்யறவங்க, படிச்சவனுங்க, பெரிய படிப்பெல்லாம் படிச்சவனுங்க, அரசியல்வாதிங்க, பெரிய ஆளுங்களுக்கு தான் பிசாசுக்கு வேணும். ஏன்னா அவங்களை கொண்டுதான் அதிகாரத்தை செலுத்த முடியும், அதிகாரத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அத்தாரிட்டி. நம்ம சர்ச்சில் நமக்கு நம்ம இதுல ஆண்டவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த துணு கடிச்சதுங்க, ஒரு லைட் இல்லாதுங்க, இப்படிதான் இருப்போம். மிடில், ஏவரேஜ் மிடில், எபவ் மிடில், அப்பர் மிடில், லோயர் மிடில். பிசாசுக்கு பணக்காரனும் ஆளுமைக்காரனும் தான் வேணும். ஆண்டவர் நம்மளை வச்சா விளையாட்டு காட்டுவார். Satan will use all these people, but God wants us. God can use us to attack the devil and to win the victory. ஆண்டவருக்கு தேவை நாம் தான். எனக்கு அருமையானவர்களே, இந்த சாரிபாத் விதவையை போல ஒன்றுமில்லாமல் சமுதாயத்தில் தள்ளப்பட்டு யாருமே உங்களை வேண்டாம் என்று அவ்வளவு விஷயங்கள் நமக்கு கிடையாது. எப்படி இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஒவ்வொருவரும் வாய்விட்டு சொல்லுங்க, நீங்க என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே என்று. உங்கள் மூலமாய்தான்
ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் எலியாக்களை உருவாக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆகாப் ராஜா இஸ்ரவேல் தேசத்தில் பாகால்களை வணங்குகிற எசபேல் அத்தனை நாய்களையும் வெட்கப்படுத்துவதற்காக ஆண்டவர் சாரிபாத் என்னும் வித்தவையை தெரிந்து கொண்டார். தெரியுமா உங்களுக்கு? எலியா வாழ்ந்திருக்க, எலியா சாப்பிட்டு ஸ்ட்ரென்தா இருக்க, எலியா ஆண்டவருக்குள் பலன் கொண்டு இருக்க, சாரிபாத் என்ற ஏழை விதவை பெண்ணை, ஒதுக்கப்பட்ட பெண்ணை, பலவீனமான பெண்ணை, சாரிபாத் விதவையை ஆண்டவர் பயன்படுத்தினார். அதனால பலவீனமானவர்களே, நொறுக்கப்பட்டவர்களே, நொந்து போனவர்களே, கடன் பிரச்சனை நொந்து நோகடிக்கிறதா? உங்களை சமுதாயத்தில் ஒதுக்கி இருக்கிறார்களா? நோய் கொடூரம் தாங்க முடியவில்லையா? கவலைப்படாதீங்க. தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். சந்தோஷப்படுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் நான் அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை, பிழைகளை மன்னிங்கப்பா. ஒருவேளை இந்த நாவுனால நான் எத்தனையோ பேரை காயப்படுத்தி இருக்கலாம். இந்த கைகளின் பலத்தினால் எத்தனையோ பேரை நான் அடக்கி ஒடுக்கி இருக்கலாம். எனக்கு இருக்கிற திமிர், பணம், வெறி, கோபம், ஆக்ரோஷம், இத்தனை கெட்ட குணங்களாலும் நான் யாரையாவது காயப்படுத்தி இருந்தால் மன்னியும் தகப்பனே. தாழ்மையோடு ஆண்டவரிடத்தில் இப்போ நோக்குவோமா? தயவு செய்து எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரி. கண்களை மூடி ஜெபம் செய்யும். தகப்பனே, என் அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. பலன் கொடுங்கப்பா, பலம் கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய மைட்டி கரங்களுக்குள்ள எங்களை வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு பஞ்சம் வரும் நாட்கள் வந்துவிட்டது ஆண்டவரே. காலம் சமீபமாயிற்று. சாத்தானின் ஆட்சி நெருங்கி கொண்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தைக்கு பஞ்சம் வரும் காலங்கள் வந்து விட்டது. இன்னும் மக்கள் அதை உணராது இருக்கிறார்கள். இன்னும் உடைய வார்த்தைக்கு தம்முடைய செவியை சாய்க்காதே இருக்கிற எண்ணற்ற ஜனங்கள் ஆண்டவரே. நினிவே பட்டணம் அழியாமல் இருந்தது ஒரு யோனாவின் பிரசங்கத்திலே. ஆனா இங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆனாலும் இவர்கள் தங்கள் காதுகளை சாய்த்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு அரை மணி நேரம் உம்முடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க ஆண்டவரே. இறங்கும் ஆண்டவரே, இறங்கும். உமக்கென்று உம்முடைய வார்த்தைக்கென்று செவி சாய்க்கும் கூட்டத்தை நீர் பிரித்தெடுப்பீராக. பிரித்தெடும் ஆண்டவரே. நாட்களின் அழிவின் காலத்திலே இருக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் மாற்றி உமக்குள் கொண்டு வருவதாக இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.